எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடரும் என்றால் தமிழகம் சூழலாய்விடும் என்கின்ற அந்த எண்ணத்தின் பால் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு பிரம்மாண்டமான தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். அமமுக காரங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாம் பங்காளிங்க தான். ஆனா ஸ்டாலின் அவர்களே உங்களை காலி பண்ணணும்னா நாங்க எப்ப வேணாலும் ஒரு தாய் பிள்ளைகள் எப்ப வேணாலும் ஒன்னா சேருவோம். இலக்கு ஒன்றே ஒன்றுதான். இன்று கோவையிலே பார்த்தோம், 10க்கு 10 ஒரு அமைச்சரை கூட இந்த இடத்தில் இருந்து அவர்களால் எடுக்க முடியாது, போட முடியாது. எங்கிருந்தா ஒரு 20 கொண்டு வந்து கொங்கு மண்டலத்திற்கு இறக்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். அது எப்படிப்பட்ட ஆளு? யாரு? அது 10 ரூபாய் இல்லைங்க, அது 10,000 கோடி. ஆனா அந்த 10,000 கோடியை வச்சு இந்த அக்காங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அண்டாவா கொண்டு வந்து கொடுத்து திமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த தங்கச்சிங்களே அக்காங்களே, நாம யாருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். யாருக்கு பாடம் சொல்லணும்? திமுகவுக்கு சொல்லணும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லணும். கோவையிலே இந்த தேர்தலிலும் 10க்கு 10 என்பது அது நாங்கள் தான் என்பதை சொல்ல வேண்டும். சட்டப்பேரவையிலே இதோ இங்க இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் கோவைக்கு ஏதாவது ஒன்று கேட்கின்ற பொழுது, கோவையினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது, நான் கோவைக்கு அடுத்தது வந்துட்டே தானே இருக்கேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எதுக்கு வர்றாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில அடிக்கல் நாட்டிய பாலங்கள், வேலை நடந்த பாலங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கோவையிலே, இந்த கோவை மாநகரம் ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக வர வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை எல்லாம் கூட அதிகமாக தமிழகத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொடுத்தார். எதற்காக? தமிழகத்து மக்கள் கடுமையான உழைப்பாளிகள், அவர்களிடம் 1 பைசா கொடுத்தால் 10 பைசாவாக திருப்பி வளர்ச்சிக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நமக்கு வாரி வாரி கொடுத்தார். கொடுக்கின்ற இடத்திலே பிரதமர் மோடி இருந்தார். அவரிடம் எடுத்துக்கொண்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதற்காக அண்ணன் எடப்பாடி அவர்கள் அன்று இருந்தார். இப்போது சொல்கிறார்கள் அடிக்கடி கோயம்புத்தூர் வரும். அடிக்கடி கோயம்புத்தூர் எதுக்கு வர்றீங்க? அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, ரிப்பன் கட்டுவதற்கு, ஸ்டிக்கர் ஓட்டுவதற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே. கோவை மேற்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு நகரம். இந்த நகரத்திற்கு தேவையான அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் இங்கு அமைச்சராக இருந்த போது அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் மற்றும் இங்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி அவர்களும் பார்த்து பார்த்து கோவைக்கு செய்தார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த மெயின் ரோடுகளை தவிர மீது எந்த இடத்துல பார்த்தாலும், எந்த ரோட்லயும் இன்னைக்கு 2 வீலர்ல போக முடியாது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட டாக்டர்களுக்கு அதிகமா பேஷண்ட் வராங்க கோயம்புத்தூர்ல சொன்னாங்க. எந்த டாக்டர் தெரியுங்களா? ஆர்த்தோ டாக்டர், எலும்பு முறிவு டாக்டருக்கு தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகமா பேஷண்ட் வராங்கன்னா ரோடு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கலாம். இதோ அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும், அன்பு சகோதரர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்கள், திரு தாமோதரன் அவர்கள், அண்ணன் கந்தசாமி அவர்கள், நம்முடைய அம்மன் அர்ஜுனன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல ரோடு கிடையாது, ரோடு போடுங்கன்னா 4 வருஷமா ஒரே பதில சொன்னாங்க. 200 கோடி ரூபாய் கோயம்புத்தூரின் ரோடுகளுக்காக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு 4 வருஷமா ஒரே 200 கோடி ரூபாயை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தது திமுக அரசு. கோவையினுடைய எத்தனையோ வளர்ச்சி திட்டங்கள் அத்தனைக்கும் முட்டுக்கட்டை போட்டது திமுக அரசு.
ஏன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கூட ஒன்றே அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லை, இல்லாவிட்டால் இந்த மாமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வைத்து அந்த திட்டங்களை முடக்க பார்த்தாங்க. இதுதான் கோயம்புத்தூர்ல நடந்துட்டு விஷயம். இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ திட்டங்கள் இங்கு முடக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வகர்மா திட்டம், கைவினை கலைஞர்கள் அவர்களுக்கு என்று இலவசமாக அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இலவச பயிற்சி, அவர்களுக்கு என்று தனியாக மார்க்கெட்டிங் வசதி, எல்லாவற்றையும் திமுக அரசு முடக்கி வைத்திருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு கூட அந்த திட்டத்தினுடைய பலனை கிடைக்காமல் பார்த்துக் கொண்டிருப்பது திமுக அரசு. இத்தனை திட்டங்கள் கொடுத்தாலும் இங்கு டபுள் என்ஜின் சர்க்கார். டெல்லியிலே கொடுப்பதை சென்னையிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்றால் 26 நாம் இங்கு அத்தனை தொகுதியும் ஜெயித்தாக வேண்டும்.